ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கிற மாதிரி பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி த்ரெட் பைப்பிங்லாம் இல்லைங்க, நார்மல் பைப்பிங் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ளவுஸ் பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டையுமே நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஷோல்டரில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 இன்ச் அகலத்தில் கோல்டு கலரில் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ப்ளவுஸ் பீஸோட நெக் பகுதியில் இந்த கிராஸ் பீஸை வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி ஈவனான கேப்பு விட்டு சுற்றிலும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தையல் போடும்போது கிராஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது, ப்ளவுஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது. அது என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சு சுற்றிலும் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறமா சிசர் வச்சு அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விடுங்க. இப்போ இதை கார்னரில் நல்லா உள்ளே மடித்து விடுங்க. மடித்து விட்டு ஒரு 1/4 இன்ச்சு அகலம் இருக்கா மாதிரி இதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதுக்கு மேலே சென்டரில் தையல் போடுங்க. ரொம்ப உள்ளே தள்ளி போட்டுறக்கூடாது. ரொம்ப ப்ளவுஸ் பீஸ் பக்கம் உள்ள தள்ளி தையல் போட்டிங்கன்னா நம்ம பைப்பிங் பண்ணும்போது இந்த தையல் வெளியில் தெரியும். அதனால் கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. முடிக்கிற இடத்துலையும் அந்த எக்ஸ்ட்ரா பீஸை மடித்து விட்டு ஃபினிஷிங் கொடுத்து தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதில் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துருவோம். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே மடித்து வச்சு இதுக்கு மேலே பைப்பிங் தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு பைப்பிங் என்ன அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் மடிச்சிக்கலாம். இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா தின்னாகவும் மடிக்கலாம், திக்காகவும் மடிக்கலாம். இந்த மாதிரி மடித்து வச்சு கரெக்டாக ப்ளவுஸ் பீஸும் அந்த கிராஸ் பீஸும் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல தையல் போடுங்க. அப்போ தான் பைப்பிங் நமக்கு நல்லா உருண்டு பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். பாருங்கள், நெக்கை சுற்றிலும் இதே மாதிரியே நான் அந்த கிளாத்தை மடித்து விட்டு அதுக்கு மேலே பைப்பிங் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் கூட இந்த பைப்பிங்கை ரொம்பவே பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாகவும் ரொம்ப ஃபினிஷிங்காகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அப்படியே த்ரெட் பைப்பிங் மாதிரியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்ரீசன் உமன் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.